ரியல் லைஃப்பில் அந்த மாதிரியான டான்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்களா? தமிழ்நாட்டில் 3 பேர் தான் சார். ரத்தினம், செல்லா, 3வது பேர் உங்களுக்கு தெரியும், அப்பு. அப்பு காஞ்சி சங்கரராமன் கொலை வழக்கில் குற்றவாளி. அவர் மிகப்பெரிய டான். ஆந்திராவில் இருந்து பிறந்து வளர்ந்ததே ஆந்திரா தான். சித்தூர் பக்கம் ஒரு கிராமம். அங்கேருந்து பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்தவர். சென்னை வந்துட்டு அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்களுடைய செல்ல பிள்ளையாக இருந்து மிகப்பெரிய செம்மரக்கட்டை டானாக இருந்து ஒரு 3 பேர் தான் உங்களுக்கு டானாக இருந்தது. ஏன்னா அந்த தொழில் வந்து போலீஸே வந்து மடங்கினாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு லட்சம்லேருந்து கோடியில் வருது இல்லை, உங்களுக்கு ஒரு டன்னே வந்து 30 லட்சம் 40 லட்சம் போகும்போது அந்த விலாங்காடு பார்க்கணும் ஒரு ஏரியா. உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், புஷ்பா படத்தில் வர மாதிரி ஒரு காட்சி. அங்கே ஒரு சின்ன ஏரி ஒன்று உண்டு. அங்கே வந்து செங்குன்றம் போலீஸ் லிமிட்டு தான் அது. அங்கே ஒரு முறை வந்து நான் சொல்கிறது 20 வருஷம் இருக்கும். ஏரியில் வந்து எல்லா செம்மரக்கட்டையும் அங்கே உள்ளே போட்டாங்க. கரகாட்டம் மோகனாம்பாள்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவங்க வேலூரில் வந்து பெரிய டானாக இருந்து இப்போவும் இருக்காங்க. 75-80 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். பெரிய டானாக வாழ்ந்தவங்க. அவங்க வந்து கரகாட்டம் தான் அவங்களுக்கு தொழில். திருவண்ணாமலையிலே உண்டு, வடத்துறை பகுதியில் உண்டு. உங்களுக்கு குறிப்பாக அந்த படம் வந்து தனுஷ் படப்பிடிப்பு போயிருக்காரு இல்லையா, ஜமுனா மருத்தூர், அதாவது கலசப்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம். அது ஜமுனா மருத்தூர்னு ஒரு பகுதி, அந்த இடம் தான். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Ashwin Sweets and Snacks products நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ரியல் லைஃப்பில் இந்த ரெட் சாண்டில் கடத்துற வெட்டுற இந்த குரூப்புக்கு இந்த ஹெட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா? ரியல் லைஃப்பில் அந்த மாதிரியான டான்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்களா? தமிழ்நாட்டில் 3 பேர் தான் சார். ரத்தினம், செல்லா, 3வது பேர் உங்களுக்கு தெரியும், அப்பு. அப்பு காஞ்சி சங்கரராமன் கொலை வழக்கில் குற்றவாளி. 2வது வந்து நம்ம சென்னை கேசோல் என்கிற சின்னான்னு சொல்லிட்டு ஒரு தாதா வந்துட்டு பூந்தமல்லி பார்டரில் மர்டர் பண்ண கேஸ். 2 கேஸில் வந்து A1. அவர் மிகப்பெரிய டான். ஆந்திராவில் இருந்து பிறந்து வளர்ந்ததே ஆந்திரா தான். சித்தூர் பக்கம் ஒரு கிராமம். அங்கேருந்து பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்தவர். சென்னை வந்துட்டு அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்களுடைய செல்ல பிள்ளையாக இருந்து மிகப்பெரிய செம்மரக்கட்டை டானாக இருந்து ஒரு 3 பேர் தான் உங்களுக்கு டானாக இருந்தது. பொதுவாக உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து செம்மரக்கட்டையுடைய அந்த முடிச்சு எங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செங்குன்றம் பகுதி தான். செங்குன்றம், இந்த மாதர் பக்கம் அப்படியே கொஞ்சம் தள்ளி உள்ள போனோம்னா உங்களுக்கு இந்த திருத்தணி அது கொஞ்சம் பார்டர் வரைக்கும் தான். ஓகே, செம்மரக்கட்டைனா செங்குன்றம் தான் அது. உங்களுக்கு அங்கே தான் வந்து செல்லா, அப்பு, ரத்தினம். அப்பு வந்து சிறையில் இருந்து இறந்துட்டாப்புல, அந்த வழக்கு தொடர்பாக போயிட்டு இறந்துட்டாப்புல. செல்லா, ரத்னம் 2 பேரும் இல்லை. ஆனால் அவங்களுடைய ஃபாலோயர்ஸு, அவங்கள்ட்ட தொழில் கற்றுக்கிட்டவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. அப்படி தான் உங்களுக்கு இந்த பாடியநல்லூர் பார்த்திபன் அப்படின்ற ஒரு கேரக்டரு, 2-3 பேர் தொடர்ந்து அதில் பெரிய ஆளாக இருந்தாங்க. அது நிறைய பேர் இப்போ இல்லை, சிறை வாழ்க்கை அதுன்னு இறந்துட்டாங்க. சில பேர் மர்டர் செய்யப்பட்டு இறந்துருக்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் கேட்க போய் அவங்க மறுத்து கொலை செஞ்சு, அப்புறம் தொழில் போட்டி. உங்களுக்கு துப்பாக்கி அதிகமாக கையில் வச்சுருக்கிறது அவங்க தான். ஏன்னா லைசன்ஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த தொழில் வந்து போலீஸே வந்து மடங்கினாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு லட்சம்லேருந்து கோடியில் வருது இல்லை, உங்களுக்கு ஒரு டன்னே வந்து 30 லட்சம் 40 லட்சம் போகும்போது ஒரு 10 டன்னு ஒரு லாரியில் கொண்டு வரான்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கோடியில் வந்துடுது இல்லை. கோடிக்காக வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்துடும். உங்களுக்கு அந்த விலாங்காடு பார்க்கணும் ஒரு ஏரியா. உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், புஷ்பா படத்தில் வர மாதிரி ஒரு காட்சி. அங்கே ஒரு சின்ன ஏரி ஒன்று உண்டு. அங்கே வந்து செங்குன்றம் போலீஸ் லிமிட்டு தான் அது. அங்கே ஒரு முறை வந்து நான் சொல்கிறது 20 வருஷம் இருக்கும். ஏரியில் வந்து எல்லா செம்மரக்கட்டையும் அங்கே உள்ளே போட்டாங்க. போலீஸ் ரைடு வருதுன்னா போட்டுட்டு பார்த்தா வந்து உங்களுக்கு தெரியல. செங்குன்றத்துலேருந்து ஒரு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்துட்டு கரெக்டாக சொல்கிறார், இவங்க வந்து இந்த ஏரியில் ரொம்ப சாதாரணமாக உள்ளே போட்டுருவானுங்க, போட்டால் அந்த பக்கம் வந்துடும், இந்த ஏரியை வந்து ரவுண்ட் பண்ணிட்டாலே மாட்டிப்பானுங்க, இதை பிடிச்சா அவனுக்கு எங்கே இருந்தாலும் வந்துடுவானுங்க அப்படின்ட்டு ரவுண்ட் பண்ணுறாங்க. பண்ணால் கிட்டத்தட்ட 25 டன்னு மாட்டிச்சுங்க. அந்த ஏரிக்குள்ளே பதுக்கி வச்சுருந்தாங்க ஏரியிலே. அதாவது ஏரியில் போட்டுறது போட்டு அப்படி சுற்றிட்டு ஒரு பக்கம் வந்து முட்டிட்டு நிற்கும் கரையோரத்தில். 25 டன்னு. அந்த மாதிரி செங்குன்றம் போலீஸ் வந்து பல முறை ரெய்டு அடித்து அந்த ஏரியிலேருந்து எடுத்திருக்காங்க.
அப்புறம் குடோன்கள் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, மாதர்பாக்கம், திருத்தணி, விலாங்காடு, சென்னை பக்கத்தில் இருக்கிற எண்ணூர், மணலி புதுநகர், மீஞ்சூர், கும்மிடிப்பூண்டி, எலாவூர், எருமவேட்டிப்பாளையம், கொரட்டூர், இந்த புறநகர் பகுதி, ஆவடி, அம்பத்தூர், இங்கே எல்லாமே வந்துட்டு போலீஸ் ரெய்டு அடிக்காத குடனே இல்லை. நான் சொல்கிற பாயிண்ட்லாம் திருவேற்காடு, அதாவது போலீஸுக்கு தகவல் வந்து ரெய்டு அடிப்பாங்க. அடித்தா ஒரு 5 டன்லேருந்து குறைந்தபட்சம் மாட்டோம், அதிகபட்சம் 10-20 டன் கூட மாட்டோம். பிடிச்சி யார் இது குடோன் ஓனர் மாட்டுவான். அப்புறம் அவன் யார் லிங்க் எல்லாம் பிடிச்சி அவங்களாம் தூக்கிட்டு போவாங்க. ஒரு விசாரணை, தண்டனை, உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு தான் தெரியுமா, ஒரு விஷயத்துக்கு மேலே இன்னொரு விஷயம் எடுத்து வந்தோன்னா அந்த விஷயம் மறந்துடும்ல. நம்ம மக்களுக்கு இந்த மறதி தான் பெரிய மருந்து. மருந்து தான் நோயும் அதான் அவங்களுக்கு வச்சுக்கலாம். ஓகே சார், இப்போ எனக்கு டவுட் என்ன, இப்போ இது அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டுறாங்களே, இது அந்த படம் இப்போ அது மாதிரி போடுறதுனால அந்த கட்டைக்கான அந்த அது எதுவும் இதாகாதா? எதுவும் ஆகாது, அது தண்ணிக்குள்ளே போட்டிருந்தாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. தேக்கு மரம், செம்மரம், சந்தனம் கட்டை இதெல்லாம் வந்து பூச்சிகளால் அரிக்கப்படாது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். அதனால் வந்து அது தண்ணி, பூச்சி எதுவுமே பாழாகாது. இவங்க வந்துட்டு தற்சமயம் தானே, போலீஸ்கிட்ட வந்து ஏமாத்துறது, கண்ணில் மண்ணை தோறதுக்கு தான் மறைக்கிறது. இப்போ இது இருக்குல்ல சார், இப்போ இந்த ரெட் சாண்டில் இப்போது ஒரு சின்ன விஷயத்தை கடத்தினாலே இங்கே மாட்ட போகிறோம். அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்போ கடத்துறது அப்படின்றது எந்த அளவுக்கு கஷ்டம்? இது எந்தெந்த ஃபார்ம்லலாம் கடத்துவாங்க? நிறையா உங்களுக்கு செக் போஸ்ட்டுங்க பொதுவாக. உங்களுக்கு வந்து கும்மிடிப்பூண்டி ஒரு பாயிண்ட்டு, மீஞ்சூர் ஒரு பாயிண்ட்டு, ஒரு 7 பாயிண்ட் இருக்குதுங்க ஆந்திராவிலேருந்து வர பாயிண்ட்டு. அந்த செக் போஸ்ட் தான் வந்து மிக அருமையாக, எப்போ வந்து செக் போஸ்ட் வந்து கொஞ்சம் அது ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரம் அவங்களுக்கு தெரியும். கரெக்டாக லாரி 10 லாரி 15 லாரி போயிடும். உங்களுக்கு அந்த புஷ்பா படத்துலேயே பார்த்துருப்பீங்களா, செக் போஸ்ட்லாம் கடந்து வருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு கேமராலாம் வந்துச்சு, இப்போ பண்ண முடியல. இருந்தாலும் தரை மார்க்கம் வந்து உங்களுக்கு செக் போஸ்ட்டு உள்ளே வராமல் ஊருக்குள்ளே வர்றது, செக் போஸ்ட்டுக்கு வராமல் ஊருக்குள்ளே வர்றது, அந்த மாதிரி வர்றது. இந்த மாதிரி செக் போஸ்ட்டில் தான் நிறைய வந்து பண்ணுவானுங்க. உங்களுக்கு அந்த செக் போஸ்ட் விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக வந்து உங்களுக்கு எப்படின்னா 2010லேருந்து 15 அந்த காலகட்டம் ரொம்ப வேகமாக பிடிச்சாங்க. அந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் டன்னு பிடிச்சிருப்பாங்க செம்மரம் கடத்தல. அப்போது எவ்வளோ மரம் அங்கே இருந்திருக்கணும், அப்படி பிடிப்பாங்க. உங்களுக்கு உலக நாடுகளில் மிகப்பெரிய சந்தைங்க அது. ரெண்டாவது உங்களுக்கு எப்படி ஹார்பர் உள்ள போகுது, இல்லீகலாக போதா எப்படி, எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான். அது எப்படி சார் ஒரு நாடு விட்டு நாடு இவ்வளோ பெரிய கண்டெய்னர் எப்படி கடத்துருவாங்க? சின்ன விஷயங்கள் கிடையாதுல்ல. எல்லாமே வந்து உடந்தையாக தானே இருக்காங்க. அதுக்கு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பானு, சீனா, அப்புறம் கொரியன் கண்ட்ரி, இங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கான விஞ்ஞான பயன்பாடு, அணு ஆயுதங்கள் இதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக வந்து செம்மரக்கட்டை இருக்குது. இப்போ அந்த தண்ணிக்குள்ளே போட்டு இது பண்ணாங்க அப்படின்னு, இது மாதிரி வித்தியாசமாலாம் எப்படி கடத்தியிருக்காங்க சார்? பவுடராக கடத்துவாங்க, மரத்தை அரைச்சி பவுடரா. இப்போ உங்களுக்கு கட்டில் வேணும், அதான் நீங்கள் மரமாக தேவைப்படுது. உட்கார நாற்காலி வேணும், மரமாக தேவைப்படுது. இந்த மாதிரி அணு ஆயுதங்கள், அப்புறம் மருத்துவ உபகரணங்கள், மற்ற சில விஷயங்களுக்காக இது இன்னும் கூட ரிசர்ச்சில் இருக்குதுங்க. அது செம்மரக்கட்டையால் என்னென்னலாம் பண்ண முடியும், அதாவது நல்லது எவ்வளோ பண்ண முடியும், கெட்டது எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச்சில் தான் ஓடிட்டுருக்கு இன்ன வரைக்கும். அது பவுடராகவே உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்னால் சும்மா ஒரு கிலோ 2 கிலோ இல்லை, 25 கிலோ டிஃபன் பாக்ஸ், அந்த கேரியர் மாதிரி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போகும். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். இந்த ரூபா நோட்டு டப்ளிங் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி தான். மேலே பார்த்தா ஒன்றுமே இருக்காது, சும்மா ஏதோ பேஸ்ட் இருக்கும், அடியில் பார்த்தா செம்மரக்கட்டை தூள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய உங்களுக்கு விமானம் மூலமாக தான் உங்கள் கடத்தலன்னு நினைக்கிறேன். கப்பல் மூலமாக பண்ணிட்டாங்க. அவர் சாலை மார்க்கமாகவே வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து பக்கத்து மாநிலம் போக முடியுன்றலாம் தாண்டி பக்கத்து நாடுக்கு போக முடியும், அவ்வளோ தூரம் சாலை மார்க்கமாக பண்ணியாச்சு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வேலூரில் வந்து ஒரு விஷயம் நான் ஏற்கனவே பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். கரகாட்டம் மோகன் அம்பாள்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவங்க வேலூரில் வந்து பெரிய டானாக இருந்து இப்போவும் இருக்காங்க, 75-80 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம், பெரிய டானாக வாழ்ந்தவங்க. அவங்க வந்து கரகாட்டம் தான் அவங்களுக்கு தொழில். அவங்க கரகாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நட்பு கிடைக்கிது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீடியேட்டருடைய செகண்ட் லைன் மீடியேட்டர் அது கிடைக்கிது. இந்த மாதிரி செம்மரக்கட்டைக்கெல்லாம் ஆள் வேணும். அப்போ இவங்க கரகாட்டம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வருமானம் சேர்ந்ததுமே கொஞ்சம் காசு வச்சுட்டு தண்டல்லாம் வர்றாங்க. ரோட் சைடு கடையெல்லாம் போட்டுருப்பாங்க இல்லையா, வட்டிக்கெலாம் வர்றது. அப்போது வட்டி வசூல் பண்ணுறதுக்காக 2-3 பேர் இவங்க கூட சேர்க்குறாங்க.
சேர்த்து அதுக்கப்புறம் வேலை இல்லாத பசங்களை ஒரு 10 பேர் சேர்க்குறாங்க. ஏறக்குறைய இவங்ககிட்ட ஒரு 20-30 பேர் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த பிறகு இவங்ககிட்டே ஒரு பெரிய ஒரு டீம் இருக்குது. அப்போ அந்த டானுடைய அசோசியேட் வந்து இங்கே கேட்குறான், பசங்களை அனுப்பி வைங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்க சொல்கிறேன்னப்போ சரி அதில் கொஞ்சம் நல்லா இருக்கிற பசங்களாக பார்த்து ஒரு 10 பேர் அனுப்புகிறாங்க. அவனுக்கு போய்ட்டு அங்கே விஷயத்தை வந்து சொல்லிடுறானுங்க, அக்கா ஒரு பெரிய மேட்டர்லக்கா, இவனோட பெரிய ஆளே நம்மகிட்ட பழகிட்டாங்க, இந்த பொருளை இங்கே வச்சு இங்கே கொடுத்தோம்னா மாற்றி வச்சு கொடுத்தா இவ்வளோ அமௌண்ட் வருது, நம்மளே பண்ணலாக்கானதான். அப்புறம் இவங்களே இறங்கி பண்ணுறாங்க. இறங்கி பண்ணி கடைசியில் இவங்க மிகப்பெரிய லெவலில் போய்ட்டு அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு கட்டில், குழந்தைங்களுக்கு நடவண்டி, உட்கார்ற நாற்காலி, வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாமே செம்பரக்கட்டில் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. இவங்களும் பெரிய டான் ஆகிட்டு ஏகப்பட்ட வழக்கு மேலே கடைசியில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலெல்லாம் போய்ட்டு வந்துட்டாங்க. இப்போ வெளியே இருக்காங்களா உள்ள இருக்காங்கலாம் இருக்காங்க. சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த டான்கள் நிறைய ஏற்கனவே சொன்ன பாருங்கள், அப்பு, செல்லா, அந்த கேரக்டர் ரத்னம்லாம் அவங்க ஒரு பெரிய பக்காவாக பண்ணவங்க. இவங்க இந்த மாதிரி வந்து மீடியேட்டராக இருந்து பண்ணவங்க. இது இல்லாமல் இன்னமும் வந்து உங்களுக்கு இந்த பாடியில் ஒரு பார்த்திபன் அந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து நிறைய பேர் இன்னமும் செம்மரக்கட்டையோடைய தொடர்புகள் வந்து போயிட்டு தான் இருக்குது. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னா சொல்ல முடியாது. போலீஸ் தொடர்ந்து எடுக்குது, அரெஸ்ட் பண்ணுது, ரிமாண்ட் பண்ணுது, உள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க, அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு வேறு ஒரு மேட்ரு வந்துடும்ல, ட்ரிபிள் மர்டர் ஒன்று நடந்துடும், இல்லை ஒரு பாலியல் விஷயம் ஒன்று குற்றச்சாட்டு ஒன்று வந்துடும், மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக பேசுவாங்க, நம்ம அதை நோக்கி ஓடுவோம். செம்மரக்கட்டை 10 டன்னு திருடினவனை அதை வெட்டிட்டு வந்தவனை வந்து பிடிச்சாங்க கொண்டாங்க, அந்த கேஸ் என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறதுல இன்னொன்று வரும். இதை விட்டு இதுக்கு போடுவோம். மக்களே அப்படி தானே, ஆமாம், வாசிக்கிறவங்களே வந்துட்டு புது செய்தி என்னன்னு பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு மறதி ஆகும்போது அந்த கேஸை வந்து அப்படியே போயிடும். அந்த அதிகாரிகளும் உங்களுக்கு நீதித்துறையும் அதில் முழுமையாக கவனம் செலுத்துறாங்கன்னா அது நம்ம நாட்டுடைய முக்கியமான ஒரு பொக்கிஷம், களவு போகாமல் காப்பாற்றலாம். ஓகே. இப்போ அது வாங்குறதும் குற்றம் தானே சார்? அந்த மாதிரி இல்லீகல் குற்றம். ஓகே. அந்த மாதிரி யாராவது கைதாயிருக்காங்களா? இல்லீகலாக வாங்கியிருக்கவங்க யாராவது பெரிய ஆட்கள் யாராவது கைதாயிருக்காங்க? இது வரைக்கும் ஆனதில்லை, இதுக்கப்புறமும் ஆக மாட்டாங்க. பெரிய ஆட்கள் அப்படி ஆக மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணாலும் அரசியலுக்குள்ளே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அரசியல்ன்ற ஒரு பெரிய போர் இருக்குல்ல, அதை போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. செம்மரக்கட்டையாவது சந்தனக்கட்டையாவது எதுவும் வந்து நீங்கள் மாட்ட மாட்டீங்க. வெட்டுறவன் மாட்டுவான், மீடியேட்டர் மாட்டுவான், அதுலேயே வந்து மெயினாக இருக்கிறவன் மாட்ட மாட்டான், சைடில் இருக்கிறவன் தான் மாட்டுவோம். எது சார் ரொம்ப காஸ்ட்லி, ரெட் சாண்டிலா இல்லை இதுதான் சார் சந்தனக்கட்டையா? சந்தனக்கட்டை தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு இது என்ன சொல்கிறோம், ஒரு வெறித்தனமாக வந்து உங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயம் வந்து செம்மரக்கட்டை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா செம்மரக்கட்டை வந்து மார்க்கெட் ரொம்ப அதிகம். அதாவது உங்களுக்கு 40 லட்சம் சொன்னல ஒரு டன்னு, 1 கோடி கொடுத்தோட சில நேரங்கள் வந்து டிமாண்ட் ஆகிடும். அது தேவைப்படுது அப்படிங்கும்போது தேவைப்படும். எந்தெந்த நாடு சார் இது அதிகமாக உங்களுக்கு? ஜப்பான், சீனா, கொரியா, 3 நாடுகள் தான் அதிகமாக போகிறது. ஓகே. இப்போ இது வந்து செம்மரக்கட்டைங்கிறது இந்தியாவில் தான் அதிகமாக விளையுதா இல்லை வேறு ஏதாவது நாட்டிலையும் இருக்கு? உலக அளவுலேயே இந்தியா தாங்க. ஓ, நீங்கள் போய்ட்டு கூகுள்லையோ எங்கன்னா போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துங்க. உலக அளவில் செம்மரக்கட்டை தாயகமே இந்தியா தான். ஓகே. அது குறிப்பாக வந்து உங்களுக்கு வட மாவட்டங்களில் ஏற்கனவே சொன்ன பாருங்க, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இந்த செங்குன்றம் பக்கத்தில் ஒரு பல்லவாடா காப்புக்காடு, செங்குன்றம், அதான் நம்ம புறநகர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், அங்கே இருக்குது. திருவண்ணாமலையில் கொஞ்சம் சில இடங்கள் இருக்குது. திருவண்ணாமலையிலையும் உண்டு, வடத்துறை பகுதியில் உண்டு. உங்களுக்கு குறிப்பாக அந்த படம் வந்து தனுஷ் படப்பிடிப்பு போயிருக்காரு இல்லையா, ஜமுனா மருத்தூர், அதாவது கலசப்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் தான். அது ஜமுனா மருத்தூர்னு ஒரு பகுதி, அந்த இடம் தான். ஆனால் உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் அது இல்லை, அதை தாண்டி ஒரு ஜவ்வாது மலைன்னு ஒரு ஏரியா, அங்கே வந்து உங்களுக்கு செம்மரம் அதிகம், சந்தனக்கட்டையும் அதிகம். அந்த இடங்கள்லாம் படப்பிடிப்பு நடந்திருக்கு. ஓகே. ஆமாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது ஒன்று உங்களுக்கு இந்த சொன்ன காப்புக்காடு, இந்த இடங்களில் நமக்கு சொல்லிக்கிற மாதிரி நமக்கு வந்து தமிழ்நாட்டில் 2-3 இடங்களில் செம்மரக்கட்டை விளையுது. ஆனால் வீரியமாக விளையுதான்னு கேட்டால் இல்லை. அந்த வைரம் பஞ்ச கட்டை இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஆந்திராவிலேயே வந்துட்டு அந்த இடத்துல தான் இருக்குது. திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதி இல்லையா, அங்கே தான் இருக்குது. அது எவ்வளோ வந்து அந்த மலை மேலே நீங்கள் போயிட்டு மேலே இருந்து கீழே பார்த்தீங்கன்னா டவுன் இருக்குல்ல, அந்த டவுன் எவ்வளோ தூரம் டவுன் இருக்குதோ அந்த டவுனில் தான் வந்து உங்களுக்கு செம்மரக்கட்டையே ரொம்ப காஸ்ட்லி கட்டை கிடைக்கும். அந்த டவுனில் தான் இறங்கி போட்டு வெட்டுறாங்க. மறுபடியும் எப்படி மேலே வருவாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு பெரிய போராட்டம் இல்லை? ஆமாம், அது அந்த படத்துலையுமே அப்படி தான் காட்டுவாங்க சார். ஆமாம், புஷ்பாலையுமே அப்படி தான் இருக்கும். மேலே போயிட்டு பள்ளத்தாக்கில் போயிட்டு எதை வெட்டிட்டுலாம் வருவாங்க. அந்த இடம் தான் அதிகமாக விளையிறது.
விளையிறது அதிகமாக கிடைக்கிறது அங்கே தான். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருமா சார்? இப்போ இது வந்து செம்மரம் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது, அவங்க அந்த தொழில் இல்லை அதான். ஸோ பார்த்தா அது வந்து ஒரு நார்மலான மரம் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆமாம், அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அவங்க அதிலே ஊறிட்டாங்கல்ல, அந்த தொழிலை படுறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு தெரியும். ஓகே. உள்ளே தான் அது அந்த சிவப்பு கலர் இதாக இருக்கும், வெளியில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மெமரி ஷீட்டு மாதிரி வச்சு தேய்ச்சாலே உங்களுக்கு ரெட்டிஷ் வந்துடும். ஓ, மேலே பார்க்கும்போது எப்போ மரம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும், தேய்க்கும் போதே வந்துடும். ஓகே. அது உங்களுக்கு அதோடைய பயன்பாடு அது ஒன்று. ரெண்டாவது அது மேலே இருக்கக்கூடிய ஒரு கிரேஸுங்கிறது இப்போ நம்ம நாட்டில் வீட்டுக்கு என்ன கலைப்பொருட்கள் செஞ்சுக்கிறது. இதில் வச்சுருந்தா அது ஒரு பந்தா செம்மரகட்டிலே வீட்டில் கட்டில் செஞ்சுருக்காரு யார் அப்படின்னு சொல்லுவாங்க. தேக்கு மரம் செஞ்சதெல்லாம் போயிட்டு இதில் செய்கிறது. நான் சின்ன பிள்ளைங்க போது அந்த தேக்கு மரத்தையே ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் தேக்கு மரத்தில் கட்டில் இருக்குது அப்படின்னா. உங்களுக்கு சந்தனக்கட்டை வந்து கேட்டிங்களா, அது காஸ்ட்லியான்னு சொல்லிட்டு சந்தனக்கட்டை வந்து நீங்கள் வெட்டி கொண்டு போகிறீங்கன்னா, ஒரு துண்டு கொண்டு போகிறீங்கன்னா ஊருக்கே தெரிஞ்சிடும் அந்த வாசனை. அந்தளவுக்கு வாசனை வருமா? ஆமாம், சந்தனக்கட்டை. அது நல்லா ரொம்ப பழைய கட்டை, சின்ன ஒரு 25 ஆண்டுக்கு பிறகு தான் உங்களுக்கு வெட்டுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் சொந்தமாக வளர்த்தாவோட சரி, அரசாங்கம் அனுமதி பெற்று வளர்த்தாலும் அது முதிர்ச்சியான பிறகு தான் வெட்டுறதே பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ வெட்டினா தான் அது அந்த வாசம் இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி வெட்டினா அது சாதா கட்டை மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வாசமுள்ள கட்டையை வெட்டி கொண்டு போகிறான்னு சொல்லி ஒரு துண்டு ஊருக்கே தெரிஞ்சிடும். ஆனால் செம்மறி கட்டை வந்து வாசம் இருக்காது. ஓகே, கொண்டு போகலாம். ஓகே. உங்களுக்கு மடக்கிற இடத்துலலாம் உங்களை வந்து ஆள் இருக்கணும், கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இன்னமும் அது நடக்குது. அதுக்கான போட்டி, தொழில் போட்டி அதிகம். அதுக்கு குடோன்கள் இருக்குது இல்லையா, இன்னமும் நான் வந்து அது மறுபடியும் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடங்கள்லாம் இன்னமும் வந்து அந்த இடங்கள்லாம் போலீஸ் வந்து டவுட்டில் போயிட்டு ஏற்கனவே ரைடு அடித்து பிடிச்சாங்க இல்லையா, அங்கேயே டவுட்டில் போயிட்டு பார்த்து தான் இருப்பாங்க. ஆனால் குடோன் அவன் மாற்றிடுவான். இப்போது இந்த மாதிரி செம்மர கடத்தெல்லாம் பண்ணுறாங்களே, இப்போ அவங்க பெரிய டானாக இருப்பாங்க, அவங்கள போலீஸ் பிடிக்கணும். இப்போ இவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், இவங்களாம் லிங்க்கில் இருப்பாங்களா சார்? ஆமாம், உங்களுக்கு நல்லா கேட்டிங்க. அதாவது உங்களுக்கு மோகனாம்பல் சொன்னேன்ல, உங்களுக்கு வேலூர் மாவட்டம், அவங்க வந்து செம்மரக்கட்டிலேயே வந்து கட்டில், அப்புறம் நடைவண்டி, ஒரு வீட்டுக்கு அழகு பொருட்கள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க சொன்னேன் இல்லைங்களா. அது வந்து அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த முக்கியமான தலைமை பொறுப்பில் இருந்தவங்க வீட்டுக்கு பண்ணி கொடுத்தது தான், அமைச்சராக இருந்தவங்களுக்கு பண்ணி கொடுத்தது தான். அதிமுகவா இல்லை? இல்லை, அதுதான். ஓகே. எப்படியும் அவங்க இத்தனை ஒரு 20 நிமிஷம் இருந்தாங்கன்னா 2 கட்சியுமே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. அப்போ உங்களுக்கு எத்தனை கட்சி இருந்திருக்கும் பாருங்கள். 15 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே கட்சியான்ட்டு 2 கட்சியுமே இருந்திருக்கும். ஆமாம், கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த அம்மா போலீஸ் விசாரணையில் வரும்போது தான் இவர் வீட்டுக்கு நான் கட்டில் பண்ணி கொடுத்தேன், எங்கள் வீட்டில் பீரோ செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு வரிசையாக வாக்குமூலத்தை சொல்லுது. எங்கே போய் அந்த மந்திரி வீட்டில் போய்ட்டு கட்டில் கேட்குறது, பீரோ கேட்குறது சொல்லிட்டு அந்த விட்டுட்டு மற்றதை மட்டுமே கேஸில் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க, ஃபவராக இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் எப்படி உங்களுக்கு இப்போது அந்த மோகனாம்பாள் மாதிரி ஒரு கேரக்டர்கிட்ட வந்து என் வீட்டுக்கு கட்டில் வேணும், பீரோ வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறீங்கன்னா, அப்போ அவங்கள வந்து போலீஸ் கொண்டு போது விசாரணைங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி காப்பாற்றுவீங்க? அது ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் செஞ்சு வாங்கிட்டு மாதம் அவங்ககிட்ட அமௌண்ட் வாங்குற அரசியலாதையும் உண்டு. அவள் போலீஸ் வேலை செய்யலைன்னா போலீஸ் வேலை செய்யும், இவங்களும் சும்மா இருந்தால் கொஞ்சம் போலீஸ் வேலை செய்யும். ஓகே, புரியுது. போலீஸுக்கு வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ பிடிக்கிறாங்கன்னா கொண்டு கோர்ட்டில் வந்து கொடுக்கும்போது 15 டன்னு நாங்கள் மீட்டருக்கோன்னு சொல்லி கொடுக்க முடியலையா, 5 டன்னு தானே கொடுக்க முடியுது. அது 10 டன்னு இந்த மாதிரி போயிடுது இல்லை. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தலையீடு இல்லாமல் இருந்தால் போலீஸ் எப்பவுமே ஃபவராக இருக்கும், ரொம்ப ஃபயராகவும் இருக்கும். தலையீடு தான் எல்லாத்துலேயும். ஆக்சுவலாக அந்த வீரப்பன் அந்த கதையெல்லாம் கேட்கும்போது அது ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்தது. இப்போ இந்த ரெட் சாண்டில் அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பார்க்கலாம் சார். ஏன்னா இப்போ புஷ்பாவில் ஓரளவுக்கு அது ரொம்ப கமர்ஷியலாக காட்டிட்டாங்க. இதில் ஓமில் வந்துட்டு எந்தளவுக்கு அதை டீட்டெயில்டாக காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.